ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான வடகரி தாங்க. இது செட் தோசை, இட்லி, சாதாரண தோசைக்கு கூட ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க. தினமும் இட்லி சாம்பார்னு வச்சு சலிச்சு போயிடுச்சா கண்டிப்பாக இந்த வடகரியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வடகரி செய்யறதுக்கு முதல்ல நாம வடையை சுட்டு எடுத்துக்க போறோங்க. அதுக்கு நான் ஒரு 250 கிராம் கடலைப்பருப்பு ஒரு 2.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. ஸோ ஊற வச்ச கடலைப்பருப்பை நாம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. இதுவும் நான் இங்கே அரைச்சி எடுத்துருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வடை ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. வடை சுடுறதுக்கு தேவையான எண்ணெயும் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவை இப்படி கையில் எடுத்து உதிரியாக போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு குட்டி குட்டி வடைகளாக கிடைச்சிருங்க. உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன வடைகளாக தட்டி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வடை நல்லா வெந்து வருதுங்க. ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஓரளவு பொன்னிறமாக ஆனதையுமே நம்ம வடையை வெளியே எடுத்துக்கலாங்க. வடைக்கு எந்த ஷேப்பும் தேவையில்லைங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுட்டுக்கலாங்க. இதோ நான் வடையை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்டேங்க. அடுத்து வடகரிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 2 பிரியாணி இலை உள்ள சேர்த்துக்கிறோங்க. கூடவே ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆனதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 3 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்து நாம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் உள்ள சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதையுமே நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் உள்ள சேர்த்துட்டு தக்காளி ஓரளவு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துட்டு நான் இங்கே 1 கப் தண்ணீர் சேர்த்து மசாலாவை தண்ணீர் கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வடகரிக்கு வடையை உள்ளே சேர்த்தும் பொழுது வடை இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாத்தையுமே உறிஞ்சிடுங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணீர் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் பொரிச்சு வச்சிருக்கக்கூடிய வடையை உள்ளே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நாம மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா உள்ள சேர்த்த வடை நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி தண்ணியெல்லாம் உறிஞ்சி கெட்டி பட்டுருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான வடகரி டக்குன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு வடகரி கொஞ்சம் கெட்டிப்பட்ட மாதிரி இருந்தது அப்படின்னா சுடு தண்ணீர் வச்சு ஊற்றி நீங்கள் உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சர்வ் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.